பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட் ப்ரோவில் ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம இது பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து ஸ்டாட் ப்ரோ லாங் டைம் ஆனனால நம்மளுக்கு கரெக்டாக இது பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுற ஸ்டாட் ப்ரோவில் அது எல்லாமே மேனுவல் கம்பேரிஷன் தான் நம்ம போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனுவலாக கம்பேர் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேவா? சேம் அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை நம்ம மேனுவலாக கம்பேர் பண்ணி கொண்டு வர போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. புக்கில் இருக்க சம்ம வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நீங்கள் நியூவில் போயிட்டு நேம் கிரியேட் பண்ணிட்டு ஃபைலில் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்தடுத்து ஃபியூச்சர் வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஓகேவா? நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டாட் ப்ரோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி போடுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சம் எடுத்துட்டு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம் அந்த சேம் சம்மை வந்து எப்படி வேல்யூஸ் வருது என்னங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சிம்பிள். அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம் இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக அந்த சம் சொல்லுவாங்க. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் புக்கில் இருக்கிற சம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் லோடட் ஆஸ் ஃபிகர் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஃபிகரை இதை ஸ்டாட் ப்ரோவில் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? லோட் கொடுத்து நம்ம எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு லோட் கொடுத்துட்டு எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் எவ்வளோ மூமெண்ட்ஸ் வருது, அதே மாதிரி அதோட இது ஷியர் ஃபோர்ஸ் அது எல்லாமே எவ்வளோ ஷியர் வருது, எவ்வளோ மொமெண்ட்ஸ் இது வருது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட் ப்ரோவில் வந்து இந்த எப்படி சப்போர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏ. செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் தள்ளி இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 மீட்டர் தள்ளி இருக்குது. அதே மாதிரி 4 மீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸ்னாப் நோட் மெத்தட், ஜாமெண்ட்ரி மெத்தட், ஸ்ட்ரக்சரல் டிசைன் மெத்தடுங்கிறது. ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி நோட் மெத்தட் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 0 பாயிண்ட் கொடுத்துட்டு. ஓகேவா? 0 பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன? 5 மீட்டர் தள்ளி இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து. நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறோம்? 5 மீட்டர் நெக்ஸ்ட் சப்போர்ட் எக்ஸ் டைரக்ஷனில். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். நோட் நெக்ஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ? 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 5 ப்ளஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் 5 + 4 9 வருமா நம்மளுக்கு? 9 மீட்டர் டோட்டலாக 9. அடுத்தது என்ன நம்மளுக்கு? அடுத்த சப்போர்ட்ஸ் பாருங்க 9 ப்ளஸ் இது எவ்வளோ? 4 நம்மளுக்கு. லோடு விட்டுருங்க. லோடு நம்ம கொடுத்துக்கலாம். சப்போர்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ வந்து கடைசியாக இருக்கிறது 4. அப்போ 4 + 4 8 வரும். அப்போ டோட்டலாக 13 வருமா நம்மளுக்கு வந்து? இப்போ 13 கொடுத்துருங்க. 13 கொடுத்து 13 கொடுத்து என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 0 5th ஒரு சப்போர்ட் 9th 13th. ஓகேவா? எப்பவுமே நீங்கள் எக்ஸில் கொடுக்கும்போது ஆட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எக்ஸ்ட்ரா கிரியேட்னா பிரச்சனை இல்லை. இதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இது என்ன பண்ணிக்கலாம்? நோடு கிரியேட் பண்ணியாச்சு. மினிமைஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்காக நோட் பாயிண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா? இதை நோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? இந்த நோட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டெப் வந்து இப்போ நோட் பாயிண்ட் நம்ம ஜாமெட்ரி மெத்தடில் போயிட்டு இந்த பீமில் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுமா? இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளாக பீம் கனெக்ட் பண்ணணும். மெம்பரை கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா ஜாமெண்ட்ரியில் போயிட்டு ஆட் பீம் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணிட்டோம்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல தான் 5 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுவோம். என்னென்ன ஸ்டெப்ஸ்னா ஃபர்ஸ்ட் மாடலிங்கில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு மெட்டீரியல் கொடுப்போம், ப்ராப்பர்ட்டி கொடுப்போம், சப்போர்ட் கொடுப்போம், லோடு கொடுப்போம். ஓகேவா? இதுதான் என்னென்னா 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியாக அனலைஸ் பண்ணுவோம். மெட்டீரியல், ப்ராப்பர்ட்டி, சப்போர்ட், லோடு அண்ட் டிஃபனேஷன், அனலைஸ். இதுதான் இந்த சேம் ரிசல்ட் நம்மளுக்கு வருதா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு எல்லாத்துக்கும் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதில் ஜென்ரலில் போயிட்டு மெட்டீரியல். ஓகேவா? ஜென்ரலில் மெட்டீரியல் போயிட்டு காங்கிரீட், அசைன் டு வியூ எல்லாத்துக்குமே என்ன? அசைன் கொடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம
பண்ணியாச்சு, காம்பவுண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு எதுல போகணும்னா டிஃபைன்ல போகணும். ஓகேவா? டிஃபைன்ல போயிட்டு நம்ம எதுல போகணும், ரெக்டாங்குலர். அதுல போயிட்டு நம்ம ரஃபா அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி சைஸ் நம்ம கொடுத்துடலாம். 0.23 0.23 ஒரு சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்டா கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஆட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அசைன் டு வியூ. ஓகேவா? எல்லாமே என்னாச்சு, நம்மளுக்கு எல்லா மெட்டீரியலுமே அந்த சைஸுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. 0.23 0.23 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தாச்சு, மெட்டீரியல் கொடுத்தாச்சு. ப்ராப்பர்ட்டி டிஃபைன்ல போயிட்டு நாம கொடுத்தாச்சு. என்ன ப்ராப்பர்ட்டியோ ரெக்டாங்குலர்ல போயிட்டு அப்ராக்சிமேஷன் ஒரு சைஸ் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் கொடுக்கணுமா? இப்போ சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் வச்சிருப்பாங்க. ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் வைக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, மொமெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன ஒரிஜினல் சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட் வச்சு எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு, அடுத்தது எல்லாமே என்ன இருக்கு, சிம்பிளி சப்போர்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும், எல்லாமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா வச்சுட்டு தான் நீங்க இந்த மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா வச்சுக்கலாம். அசம்ஷனா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா வச்சுட்டு அடுத்து நம்ம நார்மல் சப்போர்ட்டா வச்சுட்டு இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம், வேல்யூஸ் வந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு 4 சப்போர்ட்ஸ்மே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், சப்போர்ட்ல போயிட்டு கிரியேட் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஆட். இப்போ எல்லாமே என்ன நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட். இதை பீம் ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கன்னா எங்கெங்க நோட் இருக்கோ அங்க மட்டும் தான் செலக்ட் ஆகும். சப்போர்ட் 2 செலக்ட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அசைன் எஸ். பின்னாச்சு எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம என்ன ஃபிக்ஸ்டு எண்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது சிம்பிளி சப்போர்ட் இருக்கு, அதெல்லாமே அசம்ஷனும் ஃபிக்ஸ்டு எண்டா வச்சுட்டோம். ஏன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு எண்டா நம்ம மாத்திட்டோம். ஓகேவா? மாத்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன, ப்ராப்பர்ட்டி முடிச்சு சப்போர்ட் முடிச்சு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டா வச்சுட்டோம். நெக்ஸ்ட் லோட் அண்ட் டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? இப்போ லோடு நாம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லோட் கேஸ் டீடைல்ல போயிட்டு ஆட். ஓகேவா? அதுல போயிட்டு டெட் லோட் ஆட். நெக்ஸ்ட் லைவ் லோட் ஆட். ஓகேவா? இப்போ நம்ம டெட் லோட் கிரியேட் பண்ணியாச்சு. லைவ் லோட், டெட் லோடுங்கிறது செல்ஃப் வெயிட், லைவ் லோடுங்கிறது நம்ம அந்த சம்ல கொடுத்துருக்க லோட். இந்த லோடு தான் நம்ம என்ன பண்ண போறோம், பாயிண்ட் லோடு இருக்கு, யூடிஎல் லோடு இருக்கு, பாயிண்ட் லோடு இருக்கு. ஓகேவா? இந்த லோட தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து நம்ம கொடுக்க போறோம். டெட் லோட், லைவ் லோட், எந்த லோட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாயிண்ட் லோடு இருக்கு, யூடிஎல் பாயிண்ட் லோடு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோட் கேஸ் 1ல போயிட்டு ஆட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் இதுல கொடுத்துட்டு செல்ஃப் வெயிட் இருக்கு, ஆட் கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் வெயிட் ஆட் ஆயிடுச்சா? செல்ஃப் வெயிட் கிளிக் பண்ணிட்டு அசைன் டு வியூ, அசைன். ஓகேவா? நெக்ஸ்ட் வரும்போது தான் லோட் கேஸ் 2ல போனீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் லோட் இருக்கு, உங்களுக்கு பாயிண்ட் லோடு வருது, மெம்பர் லோடு வருது, பாயிண்ட் லோடு வருது. ஓகேவா? இதை நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 40 கிலோமீட்டர் கொடுக்கணும். அது எதுல இருந்து வருதுன்னா 2 மீட்டர் தள்ளி வருது. ஓகேவா? 40 கிலோமீட்டர். அதை லோட் கேஸ் 2ல போயிட்டு ஆட்ல போயிட்டு மெம்பர் லோட்ல போயிட்டு கான்சென்ட்ரேஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? மொமெண்ட் வேற, யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் தான் யூடிஎல், கான்சென்ட்ரேஷன் ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் லோட். நம்மளுக்கு எவ்வளவு தேவை, ஏன்னா கிராவிட்டிங்கனால -40. ஓகேவா? இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்கு, 2 கொடுத்துருங்க. ஓகேவா? 2 மீட்டர் தள்ளி இருக்கு, 2 ஆட் க்ளோஸ். இப்போ இந்த பீமை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அசைன் டு செலக்டட் பீம்ஸ். ஓகேவா? அசைன் எஸ். பின்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த லோட் வேல்யூ பார்க்கணும்னா மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா லேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போனீங்கன்னா லோடு வேல்யூஸ் அப்ளை. ஓகே, பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, நம்மளுக்கு லோட் வேல்யூஸ் வந்துருச்சா 40 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த புக் பிரகாரம் 10 கிலோமீட்டர் நம்ம யூடிஎல் கொடுக்கணுமா, 10 கிலோமீட்டர் நம்ம யூடிஎல் கொடுக்கணும். சிம்பிளா லோட் கேஸ் 2ல போயிட்டு ஆட், இதுல போயிட்டு மெம்பர் லோட், யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், கிராவிட்டிங்கனால -10. யூடிஎலுக்கு வந்து நீங்க செமி யூடிஎல் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், ஃபுல் யூடிஎல் பிரச்சனை இல்லை, ஆட் கொடுத்துருங்க. இதுக்கு மட்டும் தான் கொடுக்க போறோம். செலக்ட் பண்ணிக்கங்க, இதை லோட செலக்ட் பண்ணிட்டு அசைன் டு செலக்டட் பீம்ஸ், அசைன்.
என்னாச்சு நம்மளுக்கு யூடிஎல் வந்து நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா இப்போ 10 kN/m நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோடு வந்து நம்ம ஆட் பண்ணுமா, நெக்ஸ்ட் ஒரு 30 kN வந்து நான் ஆட் பண்ண 1.5 டிஸ்டன்ஸ்ல சிம்பிளா வந்து நம்ம என்ன பண்றோம், ஆட்ல போயிட்டு மெம்பர் லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபோர்ஸ் மைனஸ் கிராவிட்டி 30 1.5 ஓகேவா. 1.5 கொடுத்துட்டு ஆட் க்ளோஸ் கொடுத்தாச்சு. இதுல இருந்து நம்ம ஆட் பண்ணோம், இந்த பீமை செலக்ட் பண்ணிட்டு assign to selected beams assign பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு நம்மளுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. அதோட டைமென்ஷன் பார்க்கணும்னா மேல டைமென்ஷன் டிஸ்பிளே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம பீமோட சப்போர்ட்டோட டைமென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த பீமுக்கு ஏற்ற மாதிரி நோடு பிரிச்சீங்கன்னா தப்பா போயிடும். எப்பவுமே அப்படி பிரிக்க கூடாது. லோடுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் லோடு இந்த இடத்துக்கு வருது, நான் இந்த இடத்துக்கு ஒரு நோடு கிரியேட் பண்றேன்னா அது தப்பா போயிடும். எப்பவுமே அப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் வர இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணும், நோடு கிரியேட் பண்ணணும். லோடு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இதுலயே போய் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, லோடு எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் இது கான்சன்ட்ரேஷன் கோர்ஸ் யூடிஎல் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஃபேக்டர் லோடு கண்டுபிடிக்கணுமா, சிம்பிளா லோட் கேஸ் டீட்டெயில் வச்சுட்டு ஆட்ல போயிட்டு டிஃபைன் காம்பினேஷன் ஓகேவா. டிஃபைன் காம்பினேஷன்ல போயிட்டு இந்த பக்கம் இருக்கிற லோட்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு 1.5 1.5 அதே மாதிரி 1.5 ஓகேவா கொடுத்துருங்க. காம்பினேஷன்ஸ் 1.5 1.5 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் க்ளோஸ் ஓகேவா. ஃபினிஷ் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன 60 ஆயிடுச்சு, இது 15 இது 45, ஏன்னா வந்து 1.5 ஆல உங்களுக்கு இன்டூ ஆயிருக்கு லோட் ஓகே. இப்போ நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு சம்பளம் கொடுத்த மாதிரி பீம் ப்ராப்பர்ட்டி லோட் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் தான் பண்ணணும் ஓகேவா. சிம்பிளா அனலைஸ் பிரிண்ட்ல போயிட்டு ஆல் ஆட் கொடுத்துட்டு க்ளோஸ், அனலைஸ்ல போயிட்டு ரன் அனலைஸ் சேவ் ஓகேவா. இப்போ சேவ் பண்ணிருங்க. ஜீரோ எரர் வரக்கூடாது, மெயினா எரர் வரக்கூடாது, வார்னிங் வரலாம். பட் அந்த வார்னிங் வந்து என்னன்னு பார்த்து வெரிஃபை பண்ணிங்க. 2D ஃப்ரேம் போடும்போது வரும், நீங்க 3D போடும்போது தான் அது தேவையில்லை ஓகேவா. 3D போடும்போது வார்னிங் வரக்கூடாது, நீங்க இது பண்ணியிருக்கணும், நெக்ஸிட் பண்ணியிருக்கணும். 2D போடும்போது வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அவ்வளோதான் ஓகேவா. ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபிக்ஸ்டு அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து நம்ம அப்படிதான் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து ஓகேவா. இப்போ வந்து இதில் வார்னிங் எரர் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரீடிசைன் வந்து பண்ணணும் ஓகேவா. இதுக்கு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, இந்த சம்மை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஏன் இந்த சப்போர்ட் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட், அதனால இது என்ன பண்ணிட்டோம் ஃபிக்ஸ்டு எண்ட் அசம்ஷன் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எஃப்ஏ எஃப்பி எஃப்சிக்கு ஸ்டார்ட் ப்ரோல சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பக்கத்துல இப்போ மாடலிங் இப்போ எல்லாமே பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், மாடலிங்ல எல்லாமே பண்ணோம். இப்போ போஸ்ட் ப்ராசஸிங் ஓகேவா. போஸ்ட் ப்ராசஸிங் போயிங்க. போஸ்ட் ப்ராசஸிங் போயிட்டு எந்த லோடு கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிறது, லைவ் லோடு தான் மேக்ஸிமம் வரும் சார், லைவ் லோடு தான் வச்சு கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு எந்த லோடுக்கு வேணுமோ கொடுத்துட்டு ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வேண்டியது பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ, இதில் பார்த்தீங்கன்னா எம்இசட், இதுதான் நம்மளுக்கு என்ன ஃபிக்ஸ்டு எண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஓகேவா. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுதான் நம்மளுக்கு என்னன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஓகேவா. இந்த பெண்டிங் மூமெண்ட் இப்போ டயக்ராம் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு எண்டுக்கு இப்படி தான் வரும், நீங்கள் படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வேல்யூஸ் பார்க்கறது எப்படின்னா ரிசல்ட்ல போயிட்டு வியூ வேல்யூ ஓகேவா. ரிசல்ட்ல போயிட்டு வியூ வேல்யூ போய்க்குங்க. அதுல போயிட்டு பீம் ரிசல்ட் ஓகேவா. அதுல போயிட்டு உங்களுக்கு எங்கெங்க வேணும், எண்டு வேணுமா மிட் ஸ்பேன் வேணுமா எங்க வேணும் கொடுத்துருங்க. எனக்கு எண்டிலே கொடுத்துட்டேன், எண்டில் தான் எனக்கு வேணும். ஏபிக்கு எவ்வளோ இது எவ்வளோ எண்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அனோட் கொடுத்துருங்க க்ளோஸ். இப்போ உங்களுக்கு வந்துருச்சா எண்டில் எவ்வளோ எவ்வளோன்ட்டு ஜூம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பெருசாக வந்துடும். இப்போ இந்த எண்டில் பாருங்க எவ்வளோ வந்துருக்குன்ட்டு, இந்த இடத்துல 28.800 வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு இந்த எண்டில் 28.8, இந்த பிஏல வந்து 19.2. இப்போ செக் பண்ணி பாருங்க 19.2 உங்களுக்கு அக்யூரேட்டா வருதா. இது வந்து என்ன வந்திருக்கு ஏ பி டு சி 13.33 வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 13.33 வந்திருக்கா. அதே மாதிரி சிபிக்கு என்ன வந்திருக்கு அந்த எண்டில் வந்து 13.33. இப்போ அக்யூரேட்டா வருதா. இது என்ன வந்திருக்கு சி டு டி 17.578. அதே செக் பண்ணி பாருங்க 17.58 வந்திருக்கு உங்களுக்கு. 7ங்கிறது 8 பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க டிசி
10.55 10.47 இருக்கு. இப்போ நம்ம 10.1 சேர்த்தோம்னா 55 ஆயிரும். இப்போ புரிஞ்சா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் புக் சம்முக்கும் இதுக்கும் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை சிம்பிளி சப்போர்ட்டோட வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்யூரேட்டா மொமெண்ட் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அக்யூரேட்டா மொமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சப்போர்ட்ல எவ்வளவு இருக்கு, இந்த சப்போர்ட்ல எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு கரெக்டா வருதா. இந்த சம்மில் இருக்கிற மொமெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணிருங்க, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்காங்க. ஓகேவா? மொமெண்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு மொமெண்ட் கேரி ஆகுறது அந்த சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது ஒன்றை மட்டும் ஃபிக்ஸ்டா வச்சுட்டு இந்த மூணையுமே என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி சப்போர்ட்டடா மாத்தணும் அந்த மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டடா நம்ம வந்து மாத்தணும். அது எப்படி மாத்துறதுனா, திரும்பியும் நீங்க எதுவுமே ரீடிசைன் பண்ணணும்ட்டு இல்லை, சிம்பிளா மாடலிங் போய்க்குங்க. அதில் போயிட்டு ஜென்ரல் சப்போர்ட் போய்க்குங்க. ஓகேவா? சப்போர்ட் போயிட்டு இந்த மூணுமே என்ன, சிம்பிளி சப்போர்ட். அப்போ கிரியேட்ல போயிட்டு பின்னடு. ஓகேவா? ஆட் கொடுத்துருங்க. சேஞ்ச் பண்ண போறோம். சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அசைன் எஸ். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டடா சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை ஃபிக்ஸ்டு அசியூம் பண்ணிட்டு இந்த டயக்ராம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மொமெண்ட் ஃபைனல் மொமெண்ட் எவ்வளவு கேரி ஆகுது, ஏபி சிடிக்கு எவ்வளவு கேரி ஆகுது அந்த மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போர்ட் பேசிஸ்ல. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளா சப்போர்ட் மாத்தியாச்சு. எதுவுமே பண்ண தேவையில்லை. அனலைஸ்ல போய்க்குங்க. சரி, முதல்ல அனலைஸ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? திரும்பி நம்ம சப்போர்ட் மாத்திட்டு அனலைஸ், ரன் அனலைஸ், சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 0 வார்னிங் தான், பிரச்சனை இல்லை. நம்ம சப்போர்ட் மாத்திருக்கோம். அதில் கொடுத்த சப்போர்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திருக்கோம். அதனால அந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? எங்க அசம்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்து திரும்பியும் நம்ம போஸ்ட் ப்ராசஸிங் போயிட்டு மொமெண்ட் கண்டுபிடிக்கணுமா, போஸ்ட் ப்ராசஸிங் லைவ் லோடுக்குள்ள மொமெண்ட். ஓகேவா? அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கு, நம்மளுக்கு மொமெண்ட் தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டயக்ராமே மாறி இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா மொமெண்டோட டயக்ராம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபைனல் மொமெண்ட் ஏக்கு பி டு சி இதுக்கு எல்லாமே எவ்வளோ கேரி ஓவர் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 37 வந்திருக்கு. பிக்கு சேமா தான் இந்த சப்போர்ட்ல இருந்திருக்கு. அதே மாதிரி சிக்கும் சேமா தான் சப்போர்ட்ல இருந்திருக்கு. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிசிக்கு என்ன இருக்கு, அக்யூரேட்டா உங்களுக்கு கரெக்டா தான் சப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ரிசல்ட்ல போயிட்டு வியூ வேல்யூ போயிட்டு பீம் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வேணும், எண்டு கொடுத்துட்டு அன்னோட் க்ளோஸ். இப்போ பாருங்க இதுல 30.855 இதுல பாருங்க கரெக்டா வருதா, 30.88 வந்திருக்கு உங்களுக்கு. இது 15.05 வந்திருக்கா, அதே மாதிரி 15.07 வந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா சேம் மொமெண்ட்ங்கனால ஒரே வேல்யூ வந்துருச்சு. 17.643 அதே மாதிரி இது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு வந்திருக்கு, 17.66 இந்த மொமெண்ட். இது கடைசி டி வந்து 0 வந்திருக்கு. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டி வந்து என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கா. இப்போ புரியுது உங்களுக்கு, வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடும் கம்பேர் பண்ணோம்னா அக்யூரேட் வேல்யூவா வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, மொமெண்டோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஷியர் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுல கண்டுபிடிச்சிருவாங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பாங்க, இதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா ஷியர் போட்டிருக்காங்களா உங்களுக்கு, வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் 27 போட்டிருக்காங்க, 12 19 எல்லாமே. இப்போ நம்ம சேம் இதே ஷியர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு பெண்டிங் மூமெண்ட்டை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? அதை எடுத்து விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா ஷியர் வேல்யூ கொடுத்துருங்க. ஓகேவா? இதை போய் வியூ ரிசல்ட்ல போயிட்டு வியூ வேல்யூ அதுல பீம் ரிசல்ட்ல போயிட்டு ஷியர் இருக்கா, எண்டு கொடுத்துருங்க, அன்னோட் கொடுத்துருங்க, க்ளோஸ். சாரி, எண்டு கொடுத்துருங்க. இதை எடுத்துட்டு இதை கொடுத்துருங்க, அன்னோட் க்ளோஸ். இப்போ செக் பண்ணி பாருங்க 27.157 நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, ஷியர் ஃபோர்ஸ் 27.17 வந்திருக்கா. அடுத்து 12 பாயிண்ட் வந்திருக்கு, 19.35. அதே மாதிரி உங்களுக்கு என்ன 12 பாயிண்ட் வந்திருக்கு, 19.37 வந்திருக்கா. இது 2023 செக் பண்ணி பாருங்க, 20 வந்திருக்கா, 23.16 கடைசி 6.8 வந்திருக்கு. அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க 6.83 வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ என்ன நம்மளுக்கு அக்யூரேட்டா வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கா, லோடுக்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ண புக் வேல்யூ எதுவுமே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்க போறோம்.
இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க ரியாக்ஷன்ஸ் சிலது கண்டுபிடிச்சிருப்பாங்க RD RC எல்லாத்துக்குமே. நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஒன்று செக் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ரியாக்ஷன் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். RDக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க B1 B2 B3 எல்லாமே கண்டுபிடிச்சிடும். அப்போ நம்ம வந்து RDக்கு எவ்வளவு ரியாக்ஷன் வருது அப்படின்னா இதுல எப்படி பாக்குதுன்னா ரியாக்ஷன்ஸ்ல போயிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்க A லெவல் ரியாக்ஷன் வந்திருக்கு 27.1 சம்திங். அதே மாதிரி 32 வந்திருக்கு. அதே மாதிரி இதுல என்ன இருக்கு 43 வந்திருக்கு ரியாக்ஷன். அதே மாதிரி 6.839 வந்திருக்கா. அப்ப நம்மளுக்கு D லெவல் வந்திருக்கு 6.839. இப்ப செக் பண்ணி பாருங்க கரெக்டா 6.84 உங்களுக்கு D ல வந்திருக்கா. அதே மாதிரி C கண்டுபிடிப்பாங்க. C ஓனா இதுல மொமெண்ட் போட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. C-க்கும் D-க்கு எவ்வளவு இருக்குன்ட்டு. அப்போ வந்து C-ய பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 23.16. அப்போ போய் செக் பண்ணி பாருங்க மொமெண்ட் எவ்வளவு சாரி C-க்கு இன்னொரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து வரும். இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க RA எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க 27.17 உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா RA வந்து. இப்ப ரியாக்ஷன் செக் பண்ணி பாருங்க 27.17 அது கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ் இப்ப செக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூமே B2 ஓட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேமா தான் வரும். ஓகேவா. அந்த மொமெண்ட் எதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க எவ்வளவு மொமெண்ட் எவ்வளவு வருது அப்படிங்கிறது. ஓகேவா. சேம் ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் எதுவுமே மாறாது. ரியாக்ஷன்ஸ் வந்து அது வந்து லோடு வந்து டிபெண்ட் பண்ணி வர்றது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும் அந்த லோடோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு என்ன ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் மொமெண்டோட வேல்யூ வந்து. ஓகேவா. இதுதான் வந்து என்னன்னா ஒரு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கா வந்து நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா. இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் சம்ம வச்சுட்டு மொமெண்ட் வச்சு டி பண்ணியாச்சு கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டு அசம்ஷன் பண்ணிட்டு மொமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மொமெண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ரியாக்ஷன்ஸ் சியர் ஃபோர்ஸ் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பேசிக்கா வந்து ஒரு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டாடும் உங்களுக்கு கரெக்டா வருது. ஓகேவா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து அடுத்து இன்னொரு சம் மெத்தட்ல வந்து எடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் மேனுவலாகவும் இதாகவும் கம்பேர் பண்ணிப்போம். அது போக நீங்க டிசைன் பண்ணா பண்ணிக்கலாம் தனி பார்ட்டா பார்க்கலாம். முதல்ல இந்த பார்ட்ல முடிச்சு டிசைன் பண்றது ஈஸி தான். டிசைன் பண்றது தனியா பார்த்துக்கலாம். இது டிஃப்ளெக்ஷன் பண்ணணும்னா டிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஆக்சியல் ஃபோர்ஸ் நீங்க எல்லாமே எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. எல்லாமே இங்க டேபிளாவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லோடுக்கு எவ்வளவு லோட்ஸ் இருக்கு எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் இருக்கு எல்லாமே உங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. கொடுத்துருப்பாங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு இருக்கு என்னங்கிறது பெண்டிங் மூமெண்ட் டேபிளாவும் இதாகும். ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ரெண்டையும் வந்து சேம் வேல்யூஸ் டெக்ஸ்ட் பண்ணுது. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் எப்படி இன்னொரு சம் எடுத்துட்டு சேம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல எடுத்துட்டு எப்படி மேனுவலியும் இதையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஓகே. தேங்க்யூ ஃபார் ஆல்.